ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 66:12. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறப்போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்புள்ள இடத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்து விட்டீர். கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எத்தனையோ சூழ்நிலைகள் மனுஷர்கள் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் என்ற வார்த்தையின்படி எத்தனையோ சூழ்நிலைகளை இந்த காலை வேளையில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். அவமானங்கள், நிந்தைகள், வேதனைகள், வலிகள், காயங்கள், வியாதிகள், கடன்கள், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் தடையான காரியங்கள், இப்படி எத்தனையோ சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். அந்த சூழ்நிலைகளுக்கு மேலே மனிதர்களுடைய அவமான வார்த்தைகளும் நிந்தியான வார்த்தைகளும் கேட்டு இருக்கலாம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வருகிற சூழ்நிலை, உபத்திரவத்தின் பாதைகள், வியாகுலத்தின் பாதைகளை கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இது எல்லாவற்றையும் நீங்கள் கடந்து வந்தாச்சு, இன்னைக்கு செழிப்பின் இடத்தில் உங்களை நான் வந்து சேர்ப்பேன், செழிப்பின் பாதையில் என்னை கொண்டு வந்து சேர்த்து விட்டீர் என்று தாவீது சொல்வது போல இதுவரை நீங்கள் கடந்து வந்த பாதைகள் அல்ல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளில் உங்களுடைய தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்த பாதைகள் அல்ல, செழிப்பின் இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து வைத்து விட்டார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை செழிப்பான இடத்துல, ஆசீர்வாதமான இடத்துல, இன்னைக்கு நீங்கள் நினைக்காத ஒரு ஆசீர்வாதத்தின் வாசலுக்குள்ளாய் கர்த்தர் இந்த நாளை உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அதனால தான் இந்த வார்த்தையை உங்களுக்கு அனுப்புகிறார். கர்த்தருடைய நாமத்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கும் பொழுது இன்னைக்கு அந்த விசாலமான வாசலுக்குள்ளாய் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் நீங்கள் சுதந்திரத்துக் கொள்வீர்கள். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.